எப்படி முளைக்குச்சி இல்லாம எப்படி சுத்துவ? ஐடியாவை பாரு. ஐடியா பாரு. அது என்ன பயிறு? தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு வேலைக்கு வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு மாதிரி அது அப்படியே கறந்து போச்சு. சரி இது வேவிச்சோம்னா சாப்பிட டேஸ்டா இருக்காதுன்னு தண்ணியில கட்டி ஊற வச்சு வெயில வச்சு காய வச்சிருக்கேன். இப்ப அது பருப்பா உடைச்சோம்னா தொழில் அரைக்கலாம், வறுத்து சாப்பிடலாம். நண்பர்களே, இதுதான் என்ன கல்? இது திருவை. திருவை. முளைக்குச்சின்னு ஒண்ணு வரும். இந்த முளைக்குச்சியில அடிக்கிறது. இது வந்து இங்க போடுறது. ஆமா, இதுல அடிக்கிறது. இதுல கிடக்கும். அந்த குச்சை காணும். குச்சி இருக்கும். பல காலமா இது பயன்படுத்தாதனால குச்சி காணா போச்சு. இப்ப வந்து செய்யறதுக்கு ஆள் இல்லை, அதனால கையாலே போட்டு சொருகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. இது சுத்த இந்த மாதிரி முழு பருப்புல இப்படி உடஞ்சி இப்படி வருது. பாட்டி மாசா உட்காந்து கலக்கிக்கிட்டு இருக்கு. திறமடாதலாமா? ஆரம்பத்துல அங்கெல்லாம் பட்ட திறமை, செஞ்ச திறமை. இதுல முளைச்சு இல்லைன்னா ஒருத்தவங்க உடைக்க விட மாட்டாங்க. நான் எப்படி உடைச்சிருக்கேன் பருப்பு தனியா வைக்கும்போது. நல்லா பெருமையா சொல்லும் கேட்டுக்க. எல்லாத்துக்கும் முயற்சி தான். நான் இருக்கிறத என் முயற்சியில தான் இருக்கேன். முயற்சியில தான் இருக்கியா? சொந்த கைக்கு சீதேவி செய்ய மூதேவி இருக்காங்க. எனக்கெல்லாம் அப்படிதான். பாட்டியோட பழமொழி என்ன அப்படின்னா, செஞ்ச கைக்கு சீதேவி, செய்யாதவங்களுக்கு மூதேவி. இப்ப யார் யார் சீதேவி மூதேவின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.